வணக்கம் மக்களே, இப்படி ஒரு வாட்டி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக செஞ்செல்லாம் பத்தாது, அதிகமாக செய்ய சொல்லுவாங்க. இதுக்கு மசாலா பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு உளுந்து, ஒரு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றக்கூடாது. 2 கொத்து கருவேப்பிலை, 2 கப்பு தனியா வறுத்துக்கோங்க. கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும், மீன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயக்குங்க. இதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. 2-3 மாதம்னா கூட கெட்டு போகாதுங்க இந்த மசாலா. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிலவே நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 லெமன் ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி கொடுங்க. மீன் போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஊடா மீன் தாங்க 3/4 கிலோ மீன் எடுத்தோம். அது மேலே இந்த பொடியை தூவி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் மீன். தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றுங்க. கருவேப்பிலை கொத்து போட்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போடுங்க. இந்த வெங்காயம் செவக்க செவக்க மீன் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. மொத்தம் காரம் வச்சுட்டு சிம்மில் கொஞ்சம் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க.